ஆமா அப்புறம் என்ன இருக்கு அம்மையப்பன் வாழ்வதோ கைலாயம், ஆண்டிகளுக்கு கோபம் வருவதே அநியாயம். ஆண்டின்னு சொல்லக்கூடியவன் யாரு? 10 வீடு சோறு சோறு. ஒரு வீடு தின்ன என்ன? 10 வீடுல வாங்கி சாப்பிடுவான் சத்தனம் சாப்பிடியும் மரத்துக்கிட மாட்டேங்கிற படுத்து தூங்குவான் அவனுக்கு வரக்கூடிய கோபம் சொத்து உள்ளவருக்கு அந்த கோபம் வராது. பிச்சைக்காரனுக்கு அம்மா கோவம் வருன்ற சம்பத்துக்காரனுக்கு கோபம் வந்த சம்பத்தோட வாழ்ந்து காட்ட முடியுமா? வீடு கட்ட முடியாது, நிலம் வாங்க முடியாது. அரசரிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தாதான் பொருளை சேர்க்கலாம். நொழுவு ஏதாவது கேட்டு அதாவது மற்ற கத்திங்களுக்கு நான் காஞ்ச பண்ண மாட்டேன். சொல்ல போறேன் அருதாசி பருதாசி சங்கபர் ஓய்வருக்கு ஊரோட நோக்கம் தெரியும். வி கொத்தமங்கலம் போனா அந்த வீட்டுல போடுவாங்க. வீட்டு வாசம் போடாத வீட்டுக்கு போக மாட்டான். கம்யூனிட்டி முகத்தை பார்த்து தான் கேட்பான். போடுற வீட்டுக்கு தான் போவான். வராம பிச்சைக்காரன் ரெடியா வச்சிருக்க முடியுமா? ஐயோ விழுப்புரம் போய் இப்பதான் வந்து அடுப்பத்த வைக்கிறேன். மனமத்து போலாமா போக கூடாதா அப்படின்னா பெட்டி நான் கொடுத்துருவான். ஒண்ணு மல்ல பிடிக்க மாட்டாரு. இன்னும் 4 மணி கூட திரும்பி பார்ப்பான். பிச்சாலி போடாத பேமானி பாடுற ஒட்டு ஓட்டிங்கன்னு கட்டடம் கண்ணி வாடுறான்னு காரி முடிட்டு போவான். போகல இவனுக்காக கோடு கட்டி வைக்கணும். நேத்து போட்ட வீடு இன்னைக்கு போக மாட்டான். அதான் அம்மையப்பன் வாழ்வது கைலாயம். ஆண்டிகள் கோவருவதே அநியாயம். கோவத்திலே செல்ல ஒரு ஆண்டினுடைய மனைவி பிச்சைக்காரன் பொண்டாட்டியா? நான் கப்பத்துக்கார பொண்டாட்டியா? அடையாம நீ வேற பிச்சாண்டி பரமா பேயாண்டி பரமா தஞ்சாவூர் கொண்ட பரமா என்ன சம்பந்தம் இருக்கு? கொலைக்க நாய் உண்டா, கோழி உண்டா, படுக்க பாய் உண்டா, குடிக்க கஞ்சி உண்டா, உடுத்த உடை உண்டா, மொனமுகல போட்டு கைட்டு மூக்குத்தி கூட வழியில வித்தோட்டு பரம சிவன் இந்த கைலாய கந்தல் பரமா. என்ன பார்த்தா பெரிய கோடீஸ்வரம் பொண்டாட்டி மாதிரி இருக்கிற. பட்டி சேலை நெக்லஸ் தொங்க விட்டான், மயிர் மாட்டி எங்க விட்டான்? எங்க விட்டான்? தொங்க தொங்க எங்கடா விட்டான்? இல்ல தொங்க தான் சிவிக்கின்னு சொல்லிட்டு போக மாட்டான். நிமித்திக்கின்னு தான் விட்டான். அப்புறம் என்ன நகையை போட்டுக்கின்னு கால்களை நகை போட்டுக்கிட்டு பிச்சைக்கார மாட்டேன்னு அப்புறம் கோவம். அணியக்கூடிய அணிகலமோ உண்ணக்கூடிய உணவோ இது யாம்படி எப்படி சொத்தா? இது அப்புறம் யாருக்கு? என் ஆத்தாவோட சொத்துனா திருப்பதி வெங்கடாஜலபதி என்பெருமான் கண்ணபரன் கோபாலகன் கோவிந்தனுடைய சமாச்சாரம் கேட்டியா? பணத்தை மூட்டை பூட்டி ஆடுகிறாங்க. கோட்டீஸ்வரன் குடும்பத்துல போட்டு போறேன். ஓட்டாண்டியே போய் கல்யாணம் செஞ்சிருந்தான். ரோல் போட்டு உலங்கி போறேன். பிறந்த இடம் பெரிய கம்பத்தம் கட்டிக்கிட்டு அஞ்ச காவடி தென்னை தூங்கி புண்ணியம் இல்லாத போடு முட்டையை கட்டிங்க லோல் போட்டு போறேன். ஏன் உனக்கு என்ன செவ்வாய் தோட்டமா? ஐயோ யாருக்குற தோட்டம் கழிக்கிற? அதுக்கு இல்லம்மா மருவத்தூர் பணக்கார மூட்டை மருவத்தூர் மேல் மருவத்தூர் மலையனூர் வக்கரகாளி அங்கெல்லாம் போய் தோஷத்தை என்கிட்ட வந்து மக்கள் கழிக்கும் போகுது. ஆமா எனக்கே தோஷம் கழிக்க நிக்கிறியா? உனக்கு வேணா சொல்லு ஒரு தாய் ஒண்ணு செஞ்சு தரேன். இடுப்புல அண்ணா கவுத்துல கட்டிக்க. அட கந்தலு போட்டுச்சாடா அண்ணா ஒரு கட்டிக்கா இடுப்புல கட்டிக்கிறதுக்கு ஷர்ட்ல போட்டுக்கமா வலையில போட்டுக்கன்னு சொல்றா. பொம்பு அடிக்கா அண்ணா ஒரு பொம்பு அடிக்க அண்ணா ஒரு முன்னாடி கட்டிங்கடப்பா. அவளுக்கு உடம்பு கெட்டு போயிருக்கும். ஏதாவது ஓடி கிடக்கும். அதுக்கு உள்ள ஒரு கோடை கூட சுத்த அவ கட்டி கிடப்பா. சரி பறிச்சு பூ மாதிரி கொண்டா சுத்த பத்துமா பொண்ணே ஆத்துல தண்ணி ஓடுதுன்னு கட்டிங்குது. அந்த மாதிரி எதுவும் இல்லாத புண்ணியம் இல்லாத போட முடியாது. கல்யாணம் செய்யணும் செய்துக்கிட்டு பொண்ணை ஒரு கல்யாணம் பண்ற போது நின்று நேரம் பண்ணிட்டு போய் காட்டுவான் பொண்ணு வீட்டுக்காரன். அது தெரியுது பாரு. அது வெளியே நம்ம நேரம் தான் அப்படின்னு நாங்க காட்டுவோம். வந்து நம்பி பொண்ணை கொடுத்துருவான். இருக்கிறத கொடுத்துருவான். இங்க சுடுகாட்டு கூட இருக்கிற கடனே அவன் போட்டு வந்ததை கைட்டு வித்து வாங்கி கொடுத்துருவான். ஆமா ஆமா அதை கொஞ்சம் போய் பாப்போம்னு போனா எங்க இருக்கு கொஞ்சம் சரி அடுத்து எடுக்க மாட்டான். அவன் கொலைக்க நாய் இல்ல கோழி கிடையாது, பாய் கிடையாது, கஞ்சி கிடையாது, உடை கிடையாது, மனமூல போட்டு கிடையாது, மூக்குத்தி விட கிடையாது. வித்தோட்டு பரமசிவன் இந்த சிவன் சொல்றானு. ஆமா அப்புறம் என்ன என்ன கட்டிக்கினேன் உலக ஒரு பெருமை யாரா? பாபர மக்களை படிச்சது நம்மாது கூடாது. இது என்னால சொன்னாத வார்த்தை. யார் வீடுப்பா? நம்ம வீடு, நம்ம நிலம்பா, நம்ம பிள்ளைப்பா அப்படின்னு பொதுவா கொஞ்ச நாளைக்கு முன்ன இந்த கடல் கொஞ்சல் போன வந்தது தெரியுமா? சின்னம்மா வந்துதான். கடலூர் காராய்கால் கன்னியாகுமரி வாரி அடித்தது இலங்கையில் பாதி. அந்த கடலூர் காராய்கால் கன்னியாகுமரி வாரி அடித்தது இலங்கையில் பாதி. இந்தியா கரை ஒட்டுல இருந்த ஊட்ட பூரா தண்ணியில உள்ள மண்ணுல போட்டு போச்சு. அதுதான் ஒரு வித்வான் புலவர் சொன்னாரு. ஐயா ஒரு பசுக்காரன் ஒருத்தர் அடிச்சு போட்டான்னா ஒரு டூலர்காரன் அடிச்சு போட்டா வண்டியை பிடிக்கும். இந்த தண்ணி மாம்பேர கொண்டுதா அது மேல ஒரு கேஸ் போடக்கூடாது. தாராளமா போடலாமே. தண்ணி மாம்பேர கொண்டுத இந்த கொந்தளிப்பு சுனாமி வந்து அந்த தண்ணி மேல ஒரு கேஸ் போடக்கூடாதா? கண்டிப்பா போடலாம். கேஸ் போடலாம். போட்டா கோர்ட்டுக்கு வரும். வாமுன்னு வரும். அப்புறம் கேட்டுக்கு போகக்குள்ள ஓமுன்னு அந்த கட்டாயத்தையே உள்ள இட்டு மூடும். நீதிபதியும் சேர்த்து இழுத்து போயிடும்.
அந்த மாதிரி கேஸ்ன்னு போட்டா அந்த தண்ணியால முகம் கழுவ கூடாது. அட இப்ப பாக்க அப்படி கூடாதுமா, குடிக்க கூடாது, மண்ணவாரி விட்டுக்கிற மாதிரி அட சூத்தியே கழுவ கூடாதுன்ற நானு. ஏன்டா புராண கதை சூத்து கழுவுறது வந்து சொல்றான் மாதிரி கூடத்துல. அட கந்தலு சரி தலையை ஊட்டி தொடச்சிக்கும் தொடச்சிட்டு போ, தொடக்காத கூட ஊட்டும் போ. அந்த மாதிரி அந்த கடலூர் காரைக்கால் கன்னியாகுமரி வாரி எங்க பேர்ல கேசு போடுவோமானால் தங்கி இருப்பதும் கங்கையில் தானே. எங்க பேர்ல கேசு போடுவோம் என்றால் தங்கி இருப்பதும் கங்கையில் தானே. அங்க ஊட்ட இழுத்தங்க சாத்தன பேரும் சாத்திட்டு விட்டுட்ட ஓடின பேரும் ஆதாரகாரிட இருக்காத பேரும் அடையாள அட்டையை விட்டுட்ட பேரும். இது கடலூர் காரைக்கால் கன்னியாகுமரி வாரி அடித்தது இலங்கையில் பாதி. ஊட்ட சாத்தனும் சாத்தனும் ஐயா சாத்தா தொடர்ந்து கிடைக்கு ஓடணும். ஆதார அட்டை எடுக்காத, அடையாள அட்டையை விட்டு போனோம் போறான். இவன் தான் சாவ போனவனுக்கு அடையாள அட்டை இல்ல எதுக்கு? தண்ணியில தப்பி போஷிக்கிறான். ஆமா ஆமா பின்னால வேணுமா ஆமா அப்படின்னு சாமர்த்தியமா எடுத்தா விட்டு பாக்கெட்ல வச்சா கற்பூழியம். அந்த கற்பூழியம் சொல்ற காலத்திலே சத்தம் 1000 வேடம் 2000 வேடம் 3000 வேடம் சேர்ந்து இரண்டு முட்டை வடிவா வந்தது கர்ம பூமி. பூமியே முட்டை வடிவுதான். அப்புறம் என்ன முட்டை வடிவா வந்த கர்ம பூமி. அது பட்டுன்னு வெடிச்சு வெள்ளம்பி ஆகாயம் மஞ்சம்பி பூமி அது எழுத்தவன் அச்சரம் சத்தம் மாலை பல் ஜடை கல் திருசூலம் அப்பேர் வந்த உருவத்தோட ஆதிபரா சத்திய தோற்றமான திருவண்ணாமலை சேர்த்து. அப்பா அந்த மலையே மாந்த தோற மாதிரி தாமா இருக்கு. ஆதிபரா சத்திய தோற்றமாகி இந்த கர்ம பூமியை கண்டிருந்து பார்க்கும்போது இது யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவோடி ஜீவாத்மாக்கள் இன்னைக்கு ஊராகுகிறார்கள். அளவில்லாத ஜீவராஜி செடியோ கொடியோ பூச்சோ புழுவோ காக்கா கழுவோ மாசியோ மருவோ 84 லட்சம் ஜீவோடி ஜீவாத்மாக்கள் இருக்கு. எல்லா ஜீவனும் தண்ணி போய் மூடிட்டு அப்புறம் தண்ணி மூடனா அப்புறம் ஏது எல்லாம் பூரா உலகமே ஜலமயம். ஆண்டவா பாபர மக்கள் மறைஞ்சார்கள். உலகத்தை எப்படி உருவாக்குவது அப்படி என எதுவும் சொல்ல தெரியாது. செஞ்சனில கை வச்சு உருவாக்கினேன். ஞாபகம் இல்லாததுக்கு தலைக்கு கை போச்சே. யாருக்குமே தலைக்கு தான் கை போகும். என்னமோ ஒரு பொருள் எடுக்க வந்தேன், தும்பன் தோலையை கூட்டிட்டு மறந்து போனேன். என்னடா எடுக்க வந்தான்? கடுவு எடுக்க வந்தான், எண்ணெய் எடுக்க வந்தான். தலையில கை போன உடனே சிக்கா இருந்து கீழே விழுந்தது. அது உருண்டு உருவாகி வந்தது. அவன் தான் முந்தி முதலாக கெட்டிக்காரன். கெட்டிக்காரனுக்கு அம்மா அப்பா இல்லன்றாங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்து கற்பம் தெரிச்சு யோனியால் பிறக்கப்பட்டவன் அல்ல, தலைமுடியிலே தோற்றமானவன். கட்டி சிக்கலிலே தோற்றமானதான் கெட்டிக்காரன் பேர் வைத்து கணவன் சொல்லி ஒரு லிங்கத்தை பிடிச்சு உச்சாரம் செய்த அம்மானு வந்தாங்க. என் பெரிய பிள்ளை விநாயக பெருமான் அவனு பாரா முகமான் நின்ற பராசக்தி நான் பார்த்து வாராய மகனே வரை ஏத்துக்கிட்டான். அவன் அம்மான்றவன மாமனு தான் கோபம். இந்த கந்தல் இது சும்மா இல்ல. யாருக்கு தாயே ஒன்னே என்ன தவிர மற்ற பேர் ஒரு கண்ணு வேற தோற்றம் இல்ல இருந்தாங்களா? திடீர்னு பிள்ளை வருது. அந்த பிள்ளை யாரு அப்படின்னு இவன் கேட்டான். பிள்ளை யாருன்னு கேட்டான். வரும்போது அம்மா அந்த பிள்ளை யாருன்னு கேக்குறான். அவன் பேரே பிள்ளையார். விநாயக பெருமானுக்கு பிள்ளையாருன்னு பேர் வந்தது இதுதான். யாருன்னு அவன் கேட்டான். அவன் பேர் பிள்ளையாருன்னு நான் சொன்னேன். கொண்டுங்க சொல்லுவாங்க, வாடி அம்மா புள்ளா கோயிலுக்கு போய் வரும் அப்படின்னுவாங்க. விநாயகர் கோயில் ஆவணி மாசம் வரும். அவரு விநாயகர் அவன் பிறந்த 4 தேதி. ஆமா ஆதி மாசம் ஆவணி மாசம் ஆடி போய் அடுத்த மாசம் வரும். ஆமா என்ன போச்சு? அவரை புள்ளைய வச்சுக்கிட்டு கடவுள் வேணும் பண்ணி சொல்லி மறுமுறை ஒரு லிங்கத்தை பிடிச்சு கொடுத்தாய். தங்காவன தோற்றமனார வைகுந்த வாசனையை தமிழ் நோய் என்பருமா. அவரு ஆம்படியா இல்ல, முன்ன பிறந்தவன் புள்ளி ஆயிட்டாரு, பின்னால பிறந்தவன் ஆயிட்டாரு. கணவன் இல்லையே என்று கோபக்குடி காரணமாக 3வது ஒரு லிங்கத்தை பிடிச்சு உச்சாரம் கொடுத்தாய். பெண்ணே என தோட்டமானார்கள் பேமானி பரவத்துவம். என்ன உரிமை இருக்குதுமா? ஆமா ஆமா. தங்கச்சி அக்கா தண்ணி குடுனா மரியாதை கிடைக்கும். பொண்ணு தண்ணி குடுனாக்கா பள்ளி அரிஞ்சு போவாது. ஒரு இருந்தா பொண்ணு அக்கமாவளா இருக்கணும், அக்கா மவளா இருக்கணும், மாமாவளா இருக்கணும். ஒரு அந்நிய ஒரு காரியம் போய் பெண்ணேன்னு சொன்ன யாரடா பொண்ணு அப்படின்னு பள்ளி அரிஞ்சு போவாது. ஆமா. இவர் பெண்ணே சொன்ன உடனே மன்னாலும் சொல்லி அடிபணிந்தாய். கண்ணை திறந்து பார்த்தா கடுகளவும் பொருத்தம் இல்லை கணவன் மனைவின்னு சொல்ல சரி இல்லையா? நான் மானமும் பூமியும் ஒன்னா நிக்கிறேன். பண்ணிட்டு வெள்ளாட்டுக்குடி மாதிரி முட்டிக்காலுங்க இது பிசு பிசுன்னு மூச்சு நிக்குது. எத்தனை நாளைக்கு இது ஊந்தி ஏந்திருக்கு? எங்க போய் விடுறது? இல்ல குடும்பத்துல அண்ணா அண்ணா என்பருமான எல்லாம் பரவாயில்ல அப்படியா சரி இல்லன்னு போய் அண்ணங்கிட்ட அந்த நேரம் நாங்க கூட சொன்னேன். எந்த அண்ணங்கிட்ட போய் எனக்கு சொன்னாரு கை நிறைஞ்ச பொருள் வேணுமா, நகை நட்டு வேணுமா, கண்ணு கேட்ட கணவன் வேணுமா, எழுதி வைக்கவா கேட்கிறார் பகவான் என்ன திருப்பி திருப்பி. அதுக்கு என்ன சொல்றேன்? பொண்ணும் பொருளும் நாளை சேர்த்து நான் சுடுகாடு போறேன்னு சொன்னா சோடி போட்டுன்னு போனா கூடயா வருது பின்னாடி அந்த பொண்ணு வரும். 10 நாளைக்கு இருந்து வாய்ந்தாலும் கணவன் மனைவி
பரவாயில்லை ஜோடி பொறுத்த அமைப்பா இருக்கா அப்படின்னு ஆம்படியா இருந்தாருமே வேணும்னு கேட்டேன். நெத்தியே தோற்றமான என் நெத்தி கண்ணை எடுத்தார். அந்த சிவனோடு நெத்தியை கொண்டு போய் வதித்தார். இந்த கண்ணை கொண்டு போய் பரமனோட நெத்தியில வச்ச உடனே அம்மா இது சூடுதால முடியவே இல்ல, நெருப்பு பத்தி எரியுது, அழுதாரு உருண்டாரு பிறந்தார், அவசப்பட்டார் சிவபெருமான். அதுக்கு உங்க அண்ணன் ஏன் பொறுப்பு அப்ப பார்த்தா என்ன செய்ய தன்னோட வலது கால் பெருவரல் மூலியமாக கங்கை என்று ஒரு பொண்ணை உருவாக்கினார். அன்னைக்குதான் ஈஸ்வரன் தலையில கங்கை தூக்கி உச்சந்தலையில வச்சது. எதுக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரி நீரோட்டம் ஓடிக்கொண்டிருந்தார். சூடு ஆறும் அப்படிங்கிறதுக்குதான் பரமசிவன் தலையில கங்கையை தூக்கி உச்சந்தலையில வச்சாங்க. என்ன ஆகி போச்சு? சப்பாத்தி முள்ளில குடும்பம் இருந்தாலும் இருக்கலாம், சக்காத்தியா குடிமை ஆகி போச்சு. உயர போனவ என்னன்னு கேப்பறான், எடுத்து பார்ப்பறான். அம்மியும் குழம்பு அண்டமலாவி ஆகாயத்துல பறக்கிற போது அந்த இடத்துல பறக்குது என்ன மஞ்சி என்னத்துக்கு ஈடு அப்படியா இருந்து இன்னும் இருந்தப்பா நெத்தி சிவன் நெத்தியில வச்சாங்களே கண்ணின் பார்வை. அந்த கண்ணின் பார்வையால் அங்க விகாரமா இருந்த பராசக்தியை பார்த்து எரித்தார். சாம்பல ரெண்டா பிரித்தார். அதுல பார்வதி என்று ஒரு பொண்ணு உற்பத்தி பண்ணினார். பரவாயில்லமா அந்த பார்வதி நான் தாண்டி அம்மா இப்ப சாந்தமா இருக்கீங்க. இன்னும் பேர் பதி சாம்பல் இருந்தது. ரெண்டா பங்கிட்டு கல்விக்கு அதிகாரி லட்சுமி மூணு பெண்கள் உருவாக்கினார். திருமூர்த்தி தேவர் மூவருக்கும் ஒரே நிமிஷம் ஒரு நாள் ஒரு நொடி ஒரு இடத்துல மும்மூர்த்திக்கும் கல்யாணம் நடந்தது. 3 தாலி ஒன்னா ஒரே இடத்துல மும்மூர்த்திக்கும் கல்யாணம். 2 தாலி ஒன்னா யாருனாலே ஒண்ணு பொருத்தப்படாத போயிடும். அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. சாப்பாடு செலவு மண்டப செலவு எல்லாம் மேலதான செலவு எல்லாம் ஒன்னா போயிட்டோம். ஒரு தாய்களுக்கு ஒரு தேதியில 2 பேர் கல்யாணம். ஒரே டைம்ல தாலி கட்டினா ஒண்ணு வாழ வெட்டியா போயிடும். ஐயோ இல்லன்னா உனக்கு குழந்தை இருக்காது. இல்லன்னா போன உடனே தாலி அறுக்கிற கதையை வரப்படுத்தி வச்சிரு. 10 கோயில் முன்னால தாலி அறக்கிற கதையே வரப்படுத்தி வச்சுன்னு சொல்லிக்கணும். சரி வெத்தவியா போய் ஓடி வச்சிங்க. வெத்தவியா போய் பல்லியும் மோகர கட்டியும் பாரு. சரி ஓ மோகன் இல்ல இல்ல போ. யா மோகன் என்ன ஆயி போச்சு? இது 3 கல்யாணம் நடந்தது. ஆக்கலைத்தல் படத்துல சொல்லு மணி முத்தொழிலி மூவேந்திர அணைதா பங்கிட்டாங்க. என்ன பங்கு? எந்த பங்க யாரு எங்க இட்டாலும் இந்த அம்மா கிட்ட தான் சரக்கு இருக்கே தவிர மத்த பேர்கிட்ட சரக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. எங்க அம்மா கிட்டக்குது நீ வேற அம்மா கிட்டக்குது. நீ எங்கயோ போய் கதையை தொடற. அப்புறம் என்ன மரிமாவன் பெருமா படைப்பு என் அண்ணன் என்பருமா அழிப்பு என் ஆம்படையா அளப்பு யாரு தலைவி தான் தலைவி சகல சிவகோடிக்கும் இந்த சகல சிவகோடிக்கும் தன்னை பேரிலா எண்ணிய சத்திய அறிவாய் இந்த சகல சிவகோடிக்கும் தனி முதலான ஜோதி தன்னை பெரிதாய் எண்ணியே சக்தி பெரிதாய் சொன்னதாபங்கள் திறவே. தக்கபெருமாவுக்கு இப்ப 2100 ஆணு அந்த நாரதன் சொல்லிருப்பானே. நாரதன் சொன்ன ஒரு 1000 குறைச்சுதான் சொன்னா போறான். அவன் கணக்குல அவன் பார்த்த பூக்கள் அது மாதிரி இருந்தது. ஓம் பூக்கள் 2100 ஆணு 50 பொண்ணு இந்த 50 பெண்ணையும் சமனாபுரிக்கு அதிபதி யமனுக்கு 13, காசிபருக்கு 10, சந்திரனுக்கு 27. அம்மா உள்ளே பிறந்தாலும் எல்லாம் தட்சனுக்கு அடிமை ஆயிட்டாங்க. அப்ப அடக்க மாவாத விஞ்சன தெய்வமா இருந்தார் என் கணவன் சிவபெருமான். அவன் தட்சன் என்ன நினைக்கிறான்? சிந்தனை பார்த்தா உலக மாதா உமா பார்வதி எனக்கு மகளா பிறக்கணும். அந்த பரமசிவனுக்கு நாங்க ஜென்மம் கொடுக்கணும். மனகோலத்துல மாமானி என் கால்ல விழுவான். மகராசனே நெஞ்சாருன்னு சொல்லலாம். பரமனை விட நாமுவே பெரிய தெய்வமா இருக்கலாம் அப்படின்னு அகத்தின் காலம் தவத்துல இருந்தான் தட்சகன். அம்மா பார்வதி நீ அவங்க பொண்ணா பிறக்கணும். அவன் அகஞ்சு அடிச்சுடுறான். சொன்ன வார்த்தை சிறப்பு கொண்டு பகவான் மொழிபடிக்கு பகவான் மொழிபடிக்கு என் தந்தை தகமையுடைய தக்கல் நதியில இறங்கி நீராட ஓடணும். அந்த நதி கரையில வளமே பூரி சங்கராயாகிறேன் தக்கன் எடுத்திட இலகும் மகளாக வளர்த்திட பூசைய புரிந்து மணந்தவள் ராஜகோபால் நல்வழி தந்தவளே.
அப்படியாகி பிறந்து தாட்சாயினி என்று பேர் வைத்து இருந்து இருந்து 30 எங்க அப்பா தலைமையில நடக்குது என் கல்யாணம் அங்க. அப்பா எல்லா செலவும் அவருத்தே என் தந்தை தலைமை தாங்க எங்க அப்பா தலைமை பரமசிவன் காலில் விட போறாரு எல்லாரும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி கிச்சாக்கா அப்படி படத்துல கல்யாணம் நடக்குது. இந்த துப்பு என் கணவன் சிவனுக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு கேவலமற்ற மாநிலன் இவன் காலில நாம உணர்த்து அப்படின்னு கல்யாணம் செஞ்சு அங்க ஊருக்கு வேலை காட்சி போன ஒரு சொல்லாத கைலாயம் வந்து சேர்ந்துட்டா. தாலி கட்டி உடனே கிளம்பிட்டாரு. விட்டு இவரு வந்துட்டா. நான் பார்த்தேன் அப்படியே அம்மா போறா அப்பா என்ன பண்ண போறோம் கௌரி யாருன்னு பெப்பாடு நமக்கு எதுக்கு போய் பின்னாடியே வந்துட்டேன் பின்னாடியே கோபத்தை கொண்டான் தச்சன் அங்க மடி மேல தூக்கி வளர்த்தமே அடிய பாடுபட்டு 4 ஒரு 9 மணி வளர்த்தமே நம்ம பொண்ணு சொல்லாத போனா 20 போன பரவாயில்ல ஒரு வார்த்தை சொல்லி அப்படியே கோபத்தை கொண்டான் தச்சகன். அந்த சமயத்துல பார்த்தா என் தாய் வேதவள்ளி மதியாத மகள் தாட்சாயினி மரிமம் பரமசிவம் கைலாயம் போங்க உனக்கு வரவேற்பு எல்லாம் நடக்கும்னு அங்க சொல்லி அனுப்புறாங்க. அன்னைக்குதான் பொண்ணை பிறந்த பிள்ளைகளுக்கு சீதனம் 20 வரிசை கொடுக்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு தச்சன் எனக்கு சுமந்து வந்தாங்க. இந்த போட குடம் இல்ல மஞ்சள் துணி போட்டு கட்டி எடுத்து கருமாதிக்கு முட்டாய் விடும் போறது. கருமாதிக்கு முட்டாய் முக்கோடு போட்டு கதை சொல்றியா மஞ்சள் துணி போட்டு தான் டவல் எல்லாம் கட்டி இப்படியா சீதனம் 20 வருஷம் தலைமை தாங்கி வருகிறான் தச்சன் என்னை காணுவதற்கு அங்க. அந்த சமயத்துல பார்த்தா சிவபெருமான் அம்மா தாட்சாயணி தந்தை ஒன்னி என்னை காணுவாமல் ஓடி வருகிறான். ஆணவத்தோடு அந்த பேர்ல பாசம் இருந்தா என்னகிட்ட நீ பேசக்கூடாது. போயிடு என் பேர்ல பாசம் இருந்தா உங்க அப்பா அம்மாவை என்னன்னு கேட்க மதிக்க கூடாது. நான் அப்பாங்கிற ஆசை உள்ளத்துல உலாவுது. கனவு என்றார் உன் தன்னை தானே தூண்டுகிறது. நான் அப்பாவை தான் வேணும்னு சொல்லுவேன். பிறந்த வீட்டு பொண்ணுக்கு ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பகை என்று ஓடி வந்தா. ஐயோ அந்த பொண்ணு இருந்தவ என்ன பண்ண போறா? என்னமா அது எங்கேயும் உறவத்து அங்கேயும் உறவத்து அப்படி சரி சர்வேசா அழிவதும் எல்லாமும் அறியாமல் பேசலாமா என்றுரையே கைலாயத்தை நீ கட்டி விட்டு வந்த போது பின்னாலே அப்பா அம்மா வானான்றான். இது கண்டறிந்து என் மேல் நீ கொண்ட கோபமேனோ என் தந்த தட்டமேல் இஷ்டமில்லையே. அப்பா அப்பா பேர் லட்சம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்தோம். தச்சன் ஓடி வந்தான். கோவை கொள்ளை என்று கூப்பிட்டாங்க. மரியாதை கொடுக்கல. இதுக்கு மாபெரும் மரண யாகத்தை செய்ய தொடங்கினான். இந்த பரமனை அழிக்கணும், இந்த ஒரு பரமனை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாபெரும் மரண யாகம் செய்ய தொடங்கினான். இந்த செய்தி தெரிஞ்சது. சர்வேசா நான் போய் வேள்வி நிறுத்திட்டு வரேன் அப்படின்னு அனுப்பி வைங்கன்னு சொன்னேன். அவன் தொட்டு வளர்த்த சரிதான். வேள்வி நிறுத்திட்டால் இங்க வந்தால் இடபாகம் உண்டு. அவன் நிறுத்தாத போனா இல்லன்னா அவனுக்கு இங்க இடபாகம் இல்ல வரக்கூடாது அப்படி என்ன சொல்லி அனுப்பினார். இங்க இருந்து ஓடி பார்த்தா அப்பான்னு சொன்னா மனம் மாறி போகும். அப்படி என்ன ஓடி தந்தையே என்று கோவை கொள்ளை என்று கூட சொட்டு கூவினேன். திரும்பி பார்த்தாரு. கால் ஒரு கால் தூக்கி எறிந்தான். அன்னைக்கு கைலாயம் வந்தனே எவ்வளவு மரியாதை அப்பன்னு தெரியாது. எங்கடி வந்த அப்படி என்ன போடி வாடி என்ன தூக்கமா பேசினான். பாவி என்ன யுமதியாத ஈசானி இப்படி யாகம் செய்கிறாயே. யாக வேதெல்லாம் காய்க்கட்டும், வெள்ள இருக்க போகட்டும், மண்மோட போகட்டும், மயானமாகட்டும் அப்படி என்ன சாபத்தை கொடுத்து அந்த தச்சன் செய்த யாக ஜாலியிலே நான் இறங்கி யமாஜால பருவத்தை ஆட்சி பண்ணி வர முடியாது. அந்த பருவ ராஜன் மகாபலம் ஆட்சி பண்ணி வரும்படியான வரக்கூடிய பர்வதராஜனுக்கு மேனாவுக்கு மகளா பிறந்தேன். மறவாத பேர் என் தந்தை பார்வதினு பேர் வைத்தாரு. போல வளர்த்தார். சிவனையே நியமகம் பண்ணி இன்னைக்கு 3 நாள் ஆகுது என் கல்யாணம் நடந்து. கல்யாணம் இப்பதான் புது பொண்ணு. ஆமா அதான் ஒரே நாத்தமா நாருது. புது பொண்ணு மேல நார்மா. ஆமா ஆமா மணக்கோலம் நடந்து மனநாட்டம் 3 நாள் ஆகுது. அந்த கல்யாணத்துல வரக்கூடாதுங்கிற பேமானி 2 பேர் வந்துட்டான். தாம்பளை போய் எடுத்து வரோம்ல இல்ல ஆகாதவன் 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்தான். யாரு வந்தான்? நமகரங்களையும் ஆட்டி படைக்கக்கூடியவன் யாரு? யம தர்ம. உயிரையும் கவரக்கூடிய யம தர்ம. நவகரங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய சனி தேவன். 7 வயசு ஒருவனுக்கு 5 வயசு ஒருவனுக்கு அவன் 2 பேரும் வந்தானோ அந்த கல்யாணத்துக்கு. மக்களே பூரா பேர் வந்தாங்க. அங்க பூரா தேவர் வந்தாங்க. பார்வதி கல்யாணம் நடக்குது யமாஜல பர்வதத்துல. காட்சி பெற வேண்டும். பாரதத்துல திரௌபதி கல்யாணம். ஆமா கந்தபுராணத்துல பார்வதி கல்யாணம். இது ரெண்டும் இந்த கதையை காதால கேட்டாலே அவங்களுக்கு விரைவுன்னு சொல்லுவாங்க. மதுரை மாநகரத்துல மீனாட்சி கல்யாணம் நடக்கும் போது மதுரை மாநகரமே வேற கவுரு மாத்துவாங்களாம். ஆமா தாலி சரடு அந்த மாதிரி இது கல்யாணம் நடக்குது அப்படி என்ன சொல்லி என்ன செய்யறது
அம்மா கல்யாணக்காரன் வந்தா சரிதான் வந்தா சனியேஸ்வரனும் இந்த யம தர்மனும் பாரு எல்லாம் கீழே நட்டு நின்னால சனியன் ஒருவன் மட்டும் இப்படி கீழே நட்ட பாரு. ஏன் எதுக்கு? மத்த பேர் எல்லாம் சபையை எதிர்பார்த்து இருந்தாங்க. ஏன் தாலி காட்டுறது எப்ப வரும் மாப்பிள எப்ப வரும்னு எதிர்பார்த்தாங்க. தாலி காட்டுறத பாக்குறது அந்த சனீஸ்வரம் ஒருவன் மட்டும் இப்படி கீழே நட்ட பாரு வரலாம். ஏன் என்ன காரணம்? நான் மனதில் இருந்து சும்மா என்ன பண்ண என்னங்க மக்கள் சகோடி தேவர்களும் மனிதர்களும் வந்து நம்ம காட்சியை பெறதுக்கு பாக்குறாங்க. இவன் ஒருவன் சின்ன பையன் பூமி நட்டவாறு இருக்கானே அவன் பார்க்க கூடாதா அந்த கல்யாணத்தைன்னு கேட்டான். மொய்ய இத காட்சி வந்துட்டானா? அவன் எனக்கு சாதா ஈஸ்வரன் தான். என்னை விட 2 எழுத்து சிரஞ்சீவி சனி ஈஸ்வரன். அவன் பார்வை நமக்கு கூடாது. அவன் பார்க்க வானான்னு சொன்னாரு. நான் கட்டுக்கடங்கல. அவன் பாக்கணுங்க இந்த சேவை பெருணுங்க அப்படின்னு அடம்பிடிச்சேன். கையில இந்த திருசூலத்தை கொடுத்து பூமியில வச்சு வலது பிடிச்சி அழிச்சு அப்பா இந்த கல்யாண காட்சியை பாரு சனிதேவா பாருடா. நான் அதே சொன்ன வாக்கிய சிறுவர் கொண்டு அப்பா சனீஸ்வரா இந்த கல்யாண காட்சியை பாருப்பான்னு சொன்னேன். அவன் முழு பார்வை பார்த்திருந்தா என்ன ஆயிருக்குமோ? அப்புறம் எப்படி? அவன் லேசா கடகனால கட பார்வை பார்த்தான். நிமிர்ந்தான். லேசா அப்படி பார்க்கும்போது உலகம் திட்டு கைலாயம் ஐந்திரிச்சா. ஐயோ பருவத மலை இப்படி அமைங்கி போச்சு. இமய மலை இப்படி தூக்கிச்சு. அப்ப உலகத்துல பார்வதி கல்யாணத்துக்கு தேவர்கள் எல்லாம் ஒரு புறம் போனாங்க. வெயிட் தாங்காத பாரந்தாளாத அழுத்திக்கிச்சு கிடையாது. சனிப்பாரு என் கல்யாணத்திலேயே எங்களை சனியம் பார்த்துட்டான். போச்சுடா. அந்த சனிப்பாரினுடைய காரணம் நான் வேதம் கேட்பேன். அவரு சாபம் கொடுப்பாரு. அதை சிறமர் கொண்டு நான் ஊர் சுத்ததான் போவேன் தவிர நான் ஊர் தங்கி ஆம்படியான் காக்கி போட்டவன். ஆம்படியாங்கிட்ட இருந்து குடும்பம் பண்ற வேலை. ஆம்படியான் பெரிய ஆம்படியான் உலகத்தில் இல்லாத ஆம்படியான் ஒரு மஞ்சள் தண்ணிக்கு போறான். அவரை வானிட்டு போறான். ஒரு வளைகாப்பு ஒரு வானுக்கு போற்றுவதும் புலித்தோலு பூசுவதும் வெந்நீரு என்கிட்ட பேசுவதும் திருவாயா போற்றுவதும் புலித்தோலு போற்றுவதும் புலித்தோலு பூசுவதும் அந்த திருவாயா பேசுவதும் அந்த திருவாயா சித்தகனே நான் பறிந்தேன். ஐயா போற்றுவதும்